புலிப்படம் ரிலீஸ் பண்றப்ப அவர் வந்து 38 கோடி தான் வருமானம் கேட்கறாரு. 23-24 நினைக்கிறேன் அந்த ஆண்டு காட்டுறாரு. அதற்கு முன்னாடியே ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடும் அமலாக்கத்துறை ரைட் பண்றப்ப 15 கோடி வருமானத்தை அவர் மறைத்துள்ளார். அதற்கு 1.5% சொல்லி அவங்க கோர்ட்ல போட்டாங்க. நீ கட்டிட்டு போக வேண்டியதானே. சிபிஐ சொல்லுது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது 1.5 crores நீங்க கட்டுனா அதுக்கு நீங்க உயர்நீதிமன்றம் போய் ஒரு தடவை கேட்கறீங்க. உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் போகுதுன்னா அடிப்படையா நீங்களே சுத்தமற்றவர் தானே. இப்ப 1.5 கோடி நாட்டுக்காக கட்டிட்டு போய் யாரும் வேணானது என்ன அவனை வீட்டுல எத்தனை போய் வைக்க போறான். ஏற்கனவே ரோல்ஸ் ராயல்ஸ் காரப்ப நீ வரிய கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் நறுக்குன்னு போட்டு தானே கட்டி வச்சுது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப நம்ம நினைக்கிறதா இங்க நடக்கும். நம்ம தான் உலகத்திலே பெரிய பெரிய ஆளு, நம்ம சொன்னா எல்லாமே நடக்கும், நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் நினைக்கின்றது மாய வலைக்குள்ள நீ உரிகிறீங்க. அதுதான் நான் சொன்ன முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு உதாரணம் காட்டுறேன். இவ்வளோ மாதிரி வரும், இந்த மாதிரி கூட்டம் சேரும், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிடு, 3 மாவட்டத்தையும் கூப்பிடு, கரெக்டா ஹெலிபேட் பக்கத்துலேயே மாவட்டம் இருக்கும். எங்க கார் டிராவலே இல்லை. நீ இப்போ ஃபிளைட் சார்ட்டர் ஃபிளைட் போட முடியுது ஒன்னால, ஹெலிகாப்டர்ல போக முடியாது உங்களால. தனி ஃபிளைட் சார்ட்டர் ஃபிளைட் தானே போறீங்க. சார்ட்டர் ஃபிளைட்ல போறதோட ஹெலிகாப்டர்ல போறதுக்கு செலவு கம்மிங்க. நான் கரூர்ல இங்க மாநாடு நடத்த போறேன். இந்த இடத்துல ஒதுக்குப்புறமா இந்த மைதானத்துல தான் வந்து மக்களை சந்திக்க போறேன். எங்க ஹெலிபேட் இருக்கு, ஹெலிபேட்ல வந்து இறங்கு, ரோட் ஷோ ஒரு டேஷும் தேவை. நேரா போய் நில்லு, உன் தொண்டர்கள் எல்லாம் வர சொல்லு, பேசு, 1 மணி நேரம் முடிஞ்சோன்னா அவங்க திருப்பி அங்க இருந்து அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போ.